ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மார்க் டெஸ்ட். அதாவது இப்போ அப்கமிங்கில் உள்ள பெல் ஆர்டிசியன் அந்த எக்ஸாமுக்குள்ள மார்க் டெஸ்ட் மாதிரி இப்போ பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 20 கொஸ்டின் நான் தரேன். ஒன் பை ஒன்னாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் ஆன்சர் நான் சொல்ல மாட்டேன். ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் ஒரு டைம் டெஸ்ட் மாதிரி போட்டு பார்த்துட்டு எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 20 கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் ஃபிட்டர் தியரிலேருந்து கேட்போம். இன்னும் 5 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்லேருந்து வரும். பாக்கி இருக்க 5 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிராயிங்லேருந்து, இன்னும் இருக்க லாஸ்ட் 5 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆர்டி டெஸ்ட்லேருந்து கேட்போம். ஸோ அந்த 20க்கு உங்களால் எவ்வளோ ஆன்சர் தெரிஞ்சிச்சு, கரெக்டாக போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே 20க்கு எத்தனை மார்க் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த இன்க்ளூடட் ஆங்கிள் ஆஃப் எ சென்டர் பஞ்ச்? சென்டர் பஞ்சோட பாயிண்ட் ஆங்கிள் இல்லை இன்க்ளூடட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த டிகிரியில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. செகண்ட் கொஸ்டின், த ஹார்ட்னஸ் ஆஃப் ஃபைல் இஸ் மோர் தேன். அதாவது ஃபைலோட ஹார்ட்னஸ் எதோட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஒர்க் பீஸ், அதாவது ஜாப். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி டூல் ஸ்டிச். ஆப்ஷன் சி ஹேமர் இருக்கு. ஆப்ஷன் டி சிசில். தேர்ட் கொஸ்டின், விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ்டு டு செக் ஃப்ளாட்னஸ்? அதாவது ஃப்ளாட்னஸ் செக் பண்ணுறதுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஃபில்லர் கேஜ், ஆப்ஷன் பி சர்ஃபேஸ் பிளேட், ஆப்ஷன் சி ட்ரை ஸ்கொயர், ஆப்ஷன் டி வெர்னியர் காலிஃபர். ஃபோர்த் கொஸ்டின், பிச் ஆஃப் த்ரெட் மீன். அதாவது த்ரெட்டில் பிச்சு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கிரஸ்ட்டு, அதாவது 2 கிரஸ்ட்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸான்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி என்ன சொல்கிறாங்கன்னா த்ரெட்டோட டெப்த்தான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் சி ஆங்கிள் ஆஃப் த்ரெட்டான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் டி லீடு. தியரியில் லாஸ்ட் கொஸ்டின், விச் டைப் ஆஃப் ஃபிட் இஸ் யூஸ்டு வென் டூ மேட்டிங் பார்ட்ஸ் மஸ்ட் மூவ்ஸ் ஃப்ரீலி? அதாவது எந்த 2 மேட்டிங் பார்ட்ஸ்க்கு இடையில ஃப்ரீயாக மூவ் ஆகிறதுக்கு எந்த ஃபிட் யூஸ் பண்ணுறோம், எந்த டைப் ஆஃப் ஃபிட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட், ஆப்ஷன் பி டிரான்சிஷன் ஃபிட், ஆப்ஷன் சி கிளியரன்ஸ் ஃபிட், ஆப்ஷன் டி ட்ரெஸ் ஃபிட். இது ஒர்க் ஷாப் சயின்ஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ், அதாவது ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பாஸ்கல், ஆப்ஷன் பி ஜூல், ஆப்ஷன் சி நியூட்டன், ஆப்ஷன் டி வாட். செவன்த் கொஸ்டின், ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம் சொல்கிறாங்க. கரண்ட் 2 ஆம்பியர்னு சொல்கிறாங்க. தென் வோல்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. ஓம்ஸில் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு ஆன்சர் என்ன வரும்னு சொல்லிட்டு பாருங்கள். எய்த் கொஸ்டின், விச் லா ஸ்டேட் தட் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ப்ரைன் வித்தின் எலாஸ்டிக் லிமிட்? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா கீழே உள்ள எந்த லா சொல்லுது, அதாவது எலாஸ்டிக் லிமிட்டில் ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ப்ரெயின் ரெண்டுமே நேர்த்தகவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த லா சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நைன்த் கொஸ்டின், ஏ புள்ளி இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். அதாவது சிம்பிள் மிஷினில் புள்ளி எந்த டைப்பில் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏ இன்க்ளைன் பிளான், பி சிம்பிள் மிஷின், சி லிவர், டி கியர். 10th கொஸ்டின், டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அட் 4 டிகிரி செல்சியஸ். அதாவது 4 டிகிரி செல்சியஸில் வாட்டரோட டென்சிட்டி என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இன்ஜினியரிங் டிராயிங்கில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் டைப் ஆஃப் லைன் இஸ் யூஸ்டு டு ஷோ ஹிடன் எட்ஜ்? அதாவது ஹிடன் எட்ஜை எந்த லைனை வச்சுட்டு நம்ம இண்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 12th கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் இஸ் மோஸ்ட்லி யூஸ்டு இன். அதாவது ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அந்த ரெண்டு ப்ரொஜெக்ஷன் இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஆங்கிள் தேர்ட் ஆங்கிள். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, இந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த ஸ்கேல் யூஸ்டு ஃபார் என்லார்ஜ்டு டிராயிங் இஸ். அதாவது இன்ஜினியரிங் டிராயிங்கில் பெருசாக இருக்கிறத சின்னதாகவும் சின்னதாக இருக்கிறத பெருசாகவும் காட்டுறதுக்கு ஒரு பேர் இருக்கும், ஒவ்வொரு ஸ்கேல் சொல்லுவோம். அதை பெருசாக காட்டுறதுக்கு இன்ஜினியரிங் டிராயிங்கில் என்ன ஸ்கேல் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 14th கொஸ்டின், த செக்ஷனல் வியூ இஸ் ட்ரான் டு ஷோ. அதாவது செக்ஷனல் வியூ எதுக்காக வரைகிறோம், அதாவது எதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு வரைகிறோம், அது மாதிரி சொல்லி கேட்குறாங்க. டிராயிங்கில் லாஸ்ட் கொஸ்டின், ஒரு ஆப்ஜெக்டோட லென்த்து, பிரெத்து, ஹைட்டு இது மூணுமே எந்த வியூவில் பார்க்க முடியும், அதாவது காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜென்ரல் ஆர்டில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதாவது பெல் எக்ஸாம் பார்க்கும்போது காமனாக டெக்னிக்கலுங்கிறனால சிம்பிளாக தான் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஃப் 25 × 25 = 625, தென் ரூட் ஆஃப் 625 என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது சிம்பிளான கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ். 17வது கொஸ்டின், அதாவது மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருக்காங்க. 2, 6, 12, 20 அதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ரீசனிங் கொஸ்டின். 18வது கொஸ்டின், எ மேன் வாக்ஸ் 4 கிலோமீட்டர் ஈஸ்ட். அதாவது ஒருத்தன் 4 கிலோமீட்டர் ஈஸ்ட் சைடு நடந்து போகிறான். தென் 3 கிலோமீட்டர் நார்த் சைடு திரும்புகிறான். ஸோ அவங்க டிஸ்டன்ஸ் அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அவங்க டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க.
19th கொஸ்டின், ஒரு ஹார்ஸ் பவர் ஈக்குவல் டு எத்தனை வாட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து மெட்ரிக்கில் ஆன்சர் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரிட்டிஷ் ஒன்று இருக்கு, மெட்ரிக் ஒன்று இருக்கு. கரெக்டாக மெட்ரிக்கில் என்ன வருமோ அதை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் கொஸ்டின், ஒரு ட்ரெயின் வந்துட்டு 60 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் வந்துட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ டைம் ஆகும், அதாவது 180 கிலோமீட்டர் வந்துட்டு ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் 20 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு பின் பண்ணி வச்சிருக்கேன் ஆன்சர். ஸோ செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு 20க்கு எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.